ஒரு பெரிய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது பெரிய கட்டளையே. என்னை நேசித்தா நான் உங்களை நேசிப்பேன். என்னை தேடுனா கண்டுபிடிப்பீங்க. எப்ப தேடணும்? எப்ப வேணா தேடணும். அப்படிலாம் இல்லை. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த ரெண்டு காரியத்தை உங்கள் மத்தியில் எவ்வளோ சுருக்கமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லவே டைம் பத்தாது. எப்படின்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறதுன்றதே ஒரு பெரிய காரியம். ஆனால் இதை 2 முறை நம்ம எடுக்க வேணும். ஆனாலும் கூட உங்கள் மத்தியில் அது எவ்வளோ சுருக்கி உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லி தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி எடுத்தது இப்போ எடுக்கலை, ஆனால் இப்போ வேற எடுக்கிறேன். சரிங்களா? மறுபடியுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், என்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் அன்று சொல்ற, என்னை சிநேகிக்கிறவர்கள் தான் நான் சிநேகிப்பேன்னாரு. அவங்க சிநேகிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது எப்படி இருக்க வேண்டும் அதை உங்கள் மத்தியில் சொல்ல. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என் சிநேகிதராய் இருப்பீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்ல முடியும், சொல்லலாம். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லா மனுஷருமே சொல்லுவார்கள். எது இந்துக்களா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இயேசுவை பிடிக்காதவர்கள் யாருமே இல்லை. அவரை நேசிக்கிறேன்னு சொல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டு சொல்றாரு, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தா எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிநேகிதனாய் இருக்க வேண்டுமானால் முதல் படியே அவருடைய வாழ்க்கையில அவர் கற்பிக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்துல? நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு செடியில கொடி நிலைத்திருக்குமானால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்ப நான் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சாரத்தை பெற்று அவருக்கு கனி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது, என் வார்த்தை கேட்டு என் வார்த்தையில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். செடியோடு நிலைச்சிருக்கணும், வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னை நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க என் வார்த்தையில நிலைத்திருக்கணும் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களை அன்பா இருக்கிறேன், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதாங்க அவர் கற்பிக்கிற கற்பனைகள். இந்த கற்பனைகளை ஒரு மனுஷன் கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு சிநேகிதனா இருக்கும், அவரோடு இணைஞ்சிருக்கணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் பிதாவோடு அன்பா இருக்கிறது போல நாமளும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம அவர் கற்பிக்கிற இந்த அதிகாரத்துல சொல்லுகிற ஒரு காரியம். எல்லாம் சொல்லல, இந்த அதிகாரத்துல. அப்ப இதனை செய்தினாதான் நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லல. ஆண்டவரே என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்துல சொல்லுகிறாரு. அப்ப யாரெல்லாம் அவருடைய கற்பனை கைக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய சிநேகிதனா இருக்க முடியும், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில சொல்கிறேன். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன செய்யறாரா? இந்த வார்த்தைக்கு அடிப்படையாய் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12 1-3 வசனங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த ஆபிரகாம் உடனே என்ன செய்தானா? அடுத்த வசனம், அவன் புறப்பட்டு போனான்.
வேதம் அழகாய் சொல்லுகிறது அல்லவா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற கட்டளைகளை நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு மனுஷனை முன்வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ போ. ஆனா போகணும்னா நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உன் இனத்தை விட வேண்டும், உன் தகப்பன் வீட்டை விட வேண்டும். அப்ப நீ நான் காட்டுகிற தேசத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீ போனா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறார், ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய சிநேகிதரா இருப்போமானால் நிறைய வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறவர்கள் தான் ஆண்டவருடைய சிநேகிதராக இருக்க முடியும். இங்க இந்த மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் சொல்லுகிறேன். அதே மாதிரி அவர் சொன்ன உடனே அவர் செய்கிற காரியங்களை சில காரியங்கள் சொல்கிறேன். அதே 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆண்டு சொல்றாரு, ஓ வீட்டு பிள்ளைக, ஓ வேலைக்காரன் பிள்ளைக யாரு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்யறான், விருத்த சேதனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. விருத்த சேதனம் இப்ப நாம பண்றதில்லை, ஆனா இஸ்லாமியர்கள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விருத்த சேதனை அவங்க சுன்னத்து அப்படின்னு சொல்லி செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கும் அந்த நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒரு யூதன் கண்டிப்பாக அதை பண்ணப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஐயோ, அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அது எப்படி செய்யறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல கேள்வி கேட்கிற. ஐயோ, அது செய்தா எவ்வளோ உடம்பு முடியாத போகும், அதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. உடனே விருத்த சேதனம் செய்கிறார். அல்லேலூயா. விருத்த சேதனம் சரி, இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் உண்டு. வேற காரியமா நம்ம என்ன விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. இன்னைக்கு இருதயத்தின் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நிறைய பேர் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுவதே இல்லை. அதை நுனித்தோலை வெட்டி போட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவர்கள் தான் யூதர்களாக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுவதற்கு பதிலாக நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண, இதைத்தான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லி இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இருதயம் தேவன் தங்குற அந்த ஆலயத்தில் இருக்க அசுத்தெல்லாம் வெட்டி வெட்டி தூக்கி போட வேண்டும். அல்லேலூயா. அருமையான குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று சொல்லி அனுப்பிச்சாலும் அந்த உடல் முழுவதும் அந்த வியாதி என்ன செய்து பரவுகிறதா இருக்கிறது. யோசித்து பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சொல்லை கர்த்தர் தான் நான் காப்பாற்றுவேன். இதே மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, பிழைச்சுக்குவாங்கங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க பிழைக்காத போகிறவர்கள் எத்தனையோ பேர்கள். ஆனால் வேதம் சொல்லுது, நுனித்தோலை விருத்த சேதனம். இன்னைக்கு இருதயத்தை விருத்த சேதனை நீ பண்ணலன்னா, ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணியும் அந்த குழந்தைக்கு கிருமிகள் பரகுமானால், ஒருவேளை அந்த குழந்தைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த குழந்தை எப்பயும் மரித்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. ஆனா எத்தனையோ பேர் கேன்சர் வியாதியில பழைச்சிருக்காங்க. நம்முடைய சபைக்கு வந்த அன்புதாஸ், அவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்துச்சு. அவன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அழுகிறான். ஆனா அவன் சபைக்கு வேற சபைக்கு போயிட்டான், அவனுடைய சில காரியங்கள். ஆனால் அழுகிறான். வருஷம் போவேன், அவனை நானே சீக்கிறேன், ஏன் பிள்ளை அவன் என்ன பண்ணாலும் அவன் கிரிக்கு தக்க பலனை கொடுப்பான், நான் போவேன். ஒரு நாள் அழுகிறான், அம்மா வரவே இல்லை நீங்க வீட்டுக்கு, ஏன் வரல அழுகிறான். அது சொன்னா, ஏன்டா ஏன் அழுகிற? அவன் பிள்ளைங்களாம் காலேஜ் படிக்குது. அப்ப இருந்து பேசி பேசி பழங்கெல்லாம் வாடா போடான்னு அந்த மாதிரி நான் தாய் சாணத்துல பேசுறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனை கேட்டேன், ஏன்டா அழுகிற, ஏன் எதுக்கு அழுகிற அப்படி சொல்லும் பொழுது, நீங்க வாங்கன்னு சொல்லி அழுகிறான். அழுதுட்டு நீங்க இப்ப வரீங்களான்னு அழுகிறான். கட் பண்ணிட்டான். உடனே ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது மனைவி மொட்டடிச்சு பார்க்க அலங்கோலமா, அழகா இருப்பா, அலங்கோலமா இருக்கா, தலையில முக்காடு போட்டுட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க.
அவன் பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன். அவளை அணைச்சி பிடிச்சி, என்னாச்சு உனக்கு? நான் அழ ஆரம்பித்த பின்னாடி தான் என்னால் தாங்கவே முடியல. அவள் ரொம்ப நல்ல ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுவா, நல்லா நிறைய பேரை கூட்டு வருவா, அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்து அவங்கள சர்ச்சைக்கு கூட்டு வருவா. அந்த மாதிரி பொண்ணது, நல்லா ஜெபிக்கும். கடைசியில் அட எழுது என் மார்பில் இப்படி கட்டி வந்துருச்சு, அது கேன்சர் கட்டினாங்க. ஆனால் எத்தனையோ பேர் அவள் சொன்ன ஜெபம் பண்ணிட்டு வந்த, நீ பிழைச்சிக்குவ, கர்த்தர் என்ன சொன்னனால தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சாவ போகிறவங்களை போய் நீ பிழைச்சிக்கணும்னு சொன்னால் ஆண்டோடைய நாம தூசிக்கப்படும்ல. பாண்டி சொன்னார், அவளை பிழைச்சிக்கணும் சொல்லுனாரு. அப்போ சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கவலைப்படாதுறான்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, அவள் புருஷனுக்கு அவள் மனைவியாக இருக்க வேணும், 2 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்க, அந்த பிள்ளைகளுக்கு அவள் தாயாக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படியாவது அவளுக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது. என் கையில் இல்லை, நான் உங்கள்கிட்ட கட்டளை இடுகிறோம் சொல்லி செபித்து வந்தோம். அதுக்கு பின்பாக அவள்கிட்ட அந்த ஆப்ரேஷன் மார்பே எடுத்தாச்சு. ஆனாலும் நிறைய ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாங்க, அடையாறில் வச்சு பார்த்தாங்க. அவளோடு இருந்தவங்க சின்ன சின்ன கேன்சர் வந்தவங்களாம் செத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் தப்புனது யாருன்னா, அவள் ஒண்டி தான். அவள் பேர் லில்லி. அவள் ஒண்டி தான் தப்புனா. அதுக்கு பின்னாடி அவள் வந்து நிறைய காரியங்கள் செய்து கடைசியில் என்ன செய்ய, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காதல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் செய்தாங்க, கத்திரிக்கிறையே செய்தாங்க. அதுக்கு பின்பாக அவள் தலையில் முடி வளர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நல்லா தான் இருக்கா. இங்கே பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு ஆனால் அவங்க குடும்பமாக வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உபவாசித்து ஜெபம் பண்ணா, தலையில் கேன்சர், அந்த கேன்சருக்கு ஆப்ரேஷன் நடந்தது, எல்லாம் செய்தாங்க. ஆனால் சபைக்கு வரல. அவங்க நல்லாகிற வரைக்கும் வருவாங்க, அதுக்கு பின்னாடி வராட்டி பரவாயில்ல, ஆனால் கத்தருக்குள்ளே இரு, விக்கிரத்தை ஆராதிச்சு போயிடாத. எனக்கு அதுதான், நீ சபைக்கு வரல அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, சபை இது கத்தருடையது. அதனால அந்த பாப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கா, ஆனால் வேலைக்கு போறா, நல்ல சந்தோஷமா இருக்கிறா. கத்தர் பாருங்க, அவ புருஷன் கைவிட்டுட்டான். கல்யாணம் 6 மாசத்துல அந்த பாப்பாவை என்ன செய்யிட்டாங்க, அது வந்துச்சு, ஆனால் பிழைச்சிட்டா, நல்லா இருக்கா. ஆனால் அவள் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனால் கத்தர் வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு, கடைசி வரைக்கும் காப்பாத்துக்கிற தெய்வன். நீ அவரை நேசிக்கிறியா, அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படி. நீ இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுனா பண்ணு, அப்பப்ப அழுக்க வச்சுட்டே இருந்தீனா நான் நேசிக்கிறேன்னு சொல்லி கத்தர் ஒரு நாளும் உன்னை நேசிக்கவே மாட்டார். 2வது ஒரு காரியத்துக்கு போவோம். அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கப்பா. 11. தாம் சொன்னபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 21பா 11 படிங்கம்மா. தன் குமார் ஆபிரகாமுக்கு மிக துக்கமா இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்மவேலை நீ என்ன செய்யும், அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியம் அவனுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ அனுப்பு, அவனுக்கு என்ன செய்ய வேண்டிய அனுப்பு, ஆனா ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளை இல்லாதப்ப சாரோட பேச்சை கேட்டுதான் என்ன செய்தாரு, அந்த ஆகாட்ட பிள்ளையை பெற்றாரு. ஆனா இப்ப பிள்ளை வளர்ந்து வந்துட்டான். ஆனால் அவன் வாலிப பிள்ளையா இருப்பான், ஒரு 14 வயசு இருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையில சாராள் சொல்றாரு, வேண்டாம், அவளையும் அவ பிள்ளையும் புறம்ப தள்ளு, உனக்கு வருத்தமா இருக்கு, அழுகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ தள்ளி விட்டுடு, நீ அவங்கள என்ன செய்ய அனுப்பு, நான் ஒரு ஜாதியா அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைய அப்படியே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. யோசித்து பாருங்க, அவர்களுக்கு சொல்லுகிற அந்த கட்டளையின்படி கற்பனையின்படி யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க சிநேகிதரா இருக்க முடியும் என்பதற்கு ஆபிரகாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது இன்னொரு காரியம், அவன் முதிர் வயதாய் இருக்கிறான். அப்பொழுது என்ன செய்றாரு, 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கப்பா. 1-2. தாம் சொன்னபடி சாராள் பேரில் கடாட்சமானார். 22:1-2 அப்பா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். என்ன பலியாக இடுங்க? தகன பலியாக இடு. தகன பலினா அப்படி என்ன செய்யணும், வெட்டி போடணும், அந்த பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், வேற எந்த காரியமும் பேசல, யார்கிட்டையும் ஆலோசனை சொல்லவில்லை. ஆண்டவரே, நீங்க தானே வயசான காலத்துல கொடுத்தீங்க, அதை போய் இப்ப என்ன செய்றீங்க, அந்த பிள்ளை வளர்ந்து வந்த பின்னாடி தகன பலியா கொடுன்னு சொல்றீங்க, அதை நான் உனக்கு காட்டுற மலைக்கு போய் அங்க போய் நீ கொடுக்கணும் சொல்றீங்க.
அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல, எந்த ஒரு கேள்வியும் கேட்கலங்க. உடனே தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு கடந்து போய் அந்த தேவன் அவருக்கு காட்டின அந்த மலையில போய் அவனை பலி செலுத்த என்ன செய்து தகன பலியாய் அவனுக்கு ஒப்பு கொடுன்னு சொன்ன ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க கடந்து போனான். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதனாலதான் வேதம் அழகாய் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் என் சிநேகிதன், அவனுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனோ அப்படின்னு சொல்றார். அப்ப சிநேகிதனாய் இருக்கும் பொழுது அன்று எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு மறைக்காதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கப்பா. நான் மறைப்பேனோ? அவன் தன் பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைக்கவே மாட்டார். ஏதோ ஆண்டவர் செய்யறாரோ அதை மறைக்க மாட்டார். ஏன்னா அவர் சிநேகிதர் அல்ல. நீங்க யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ உங்க இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன ஆளு தெரியுமா? அதனால முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் மாடெல்லாம் சில காரியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது மயக்க பிடிக்கக்குள்ள தவறி வாயை விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்மளை பத்தி சொல்லிட்டு என்ன பண்றது? நிறைய பேத்துக்கு பாஸ்டர் மாட்டே பேசக்கூடாதுன்னுவாங்க. பாஸ்டர் மாட்ட பேசிட்டா, ஏதாவது ஷேர் பண்ணிட்டா, ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ண? சொன்னதான் என்ன? அவ்வளோ வேத வசனத்துல எல்லாரையும் பத்தி சொல்லி இருக்கிறதே. எதெல்லாம் சொல்லியிருக்குப்பா வேத வசனத்துல? அவங்க செய்த கீழ்ப்படிதல், அவங்களுடைய எல்லா காரியத்தையும் சொல்லுது. அவங்க செய்த நன்மையும் சொல்லுது, அவங்க செய்த தீமையும் செய்து, அவங்க பாவம் செய்தது சொல்லுது, அவங்க விலகிறதையும் சொல்லுது, அவங்களுடைய நியாய தீர்ப்பு வந்ததையும் சொல்லுது, இனி வர நியாய தீர்ப்பையும் சொல்லுது. ஊழத்தையும் சொல்லி வச்சிருக்கு. இதை படிச்சு நான் உங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லணும்னா சொல்லிதான் ஆகணும். மற்றவங்க உணர்வடைய உன்னை உதாரணப்படுத்துவது தப்பும் கிடையாது. ஆனா நிறைய காரியங்களை நான் மாத்திட்டேன். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, அவனுக்கு செய்யற தவறு அவனே உணர்ந்து அவன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, இதெல்லாம் செய்ய போறதை மறைப்பேனோ? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்ப்பான் அப்படின்னு சொல்லி நான் நல்லா அறிஞ்சிருக்கேன். அல்லேலூயா. அவர் சிநேகிதனா இருப்பது மாத்திரமல்ல, அவர் கற்பித்த கட்டளைகளையும் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அவனுக்கு பின்பாக தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து வளர்ப்பான் என்பதை நான் என்ன செய்திருக்கேன்? அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு தூரம் அந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு என்ன இருக்குது? அவ்வளவு தூரம் என்ன செய்யறார்? கர்த்தர் அந்த மகனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த அதிகாரத்துல வரும்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் அவனுக்கு பின்னாடி பிள்ளைகள் வருவாங்க, அவன் சந்ததிகள் பெருகும். அப்பா அவன் தன் பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளை அவன் சாகுற வரைக்கும் இருந்தது? அவன் ஆபிரகாம் மரிக்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள் அவனோட இருந்தது? இஸ்மவேலை துரத்திட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தது. அவனுக்கு இன்னும் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி பார்க்கணும். கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆனா பிள்ளைகளை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனாலும் அந்த ஈசாக்கை சரியான வழியில நடத்தினபடினால்தான் அவன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அந்த ஒரே பிள்ளைய கர்த்தர் நடத்திட்டான். இன்னைக்கெல்லாம் நடத்தவே முடியலங்க, பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள நடத்தவே முடியலங்க. அவ்வளவு கடினமா இருக்குது. கடைசி நாட்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய் என்ன செய்றாங்க? இது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறது. சுகபோக பிரியராய் என்ன செய்து டிவி செல்லு இதுலயே அடிமையா இருக்கு. அந்த பிள்ளைகளை வளர்ப்பது அவ்வளவு கடினமா இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில கர்த்தர் நடத்தினார். இந்த நாட்களில் நடத்தணும். ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சதுன்னா அது நல்லா உருப்படும், இல்லைன்னா வேலைக்காகாது. ஆனா சொல்லுகிற ஒரு காரியம், இங்க உட்காந்துருக்க சின்ன பிள்ளைங்களும் வசனத்தை கேட்குது. நீ என்ன வார்த்தை கீழ்ப்படுகிறியோ அப்பதான் கர்த்தர் உன்னை நேசிப்பார், அப்பதான் ஓ வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, வாலிபர், பெரியவர்கள் எல்லாரும் அந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்.
எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜாக்கள் எல்லாம் ஆளுகிறவர், ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் உம்முடைய பராக்கிரமும் கையிலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் நீரே அல்லாமல் தேவன் இல்ல, தேவரே ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் ஆளுகிறவர் என்று சொல்லி அங்க ஒரு பெரிய ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறார். என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. இங்க அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார், எங்கள் பிதாக்களின் தேவனே. யாருங்க அந்த பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, யோசபாத் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், எங்கள் பிதாக்களின் தேவனே, நீர் என்ன செய்யுங்க, சர்வத்தையும் ஆளுகிற தேவ, நீங்க தான் எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு பிதாக்களின் கீழ்ப்படிந்த ஆபிரகாமை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதா இருந்தது. அந்த அளவுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தபடியினால் தான் அவன் பிதாக்களின் தேவனை என்று சொல்லி யோசபாத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா, கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களா இருப்பீர்களானால், என் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோப்பின் தேவனை, என்னை ஆசீர்வதிங்க, என் இக்கட்டை மாற்றுங்க, என் சஞ்சலங்களை மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர்களை மாற்றுவா. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்து கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:8. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ரெடி வாசிங்கப்பா. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டு சொல்லுகிற ஆபிரகாமின் சந்ததியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இப்ப ஆண்டு சொல்றார் ஆபிரகாமின் தேவனேன்னு சொல்லி யோசபாத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கொண்டு வந்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்? அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது, அவருடைய சந்ததிகளுக்கே அந்த ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நீ கீழ்ப்படிந்து உனக்கு மாத்திரம் அல்ல, உன் சந்ததிகளுக்கு அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கடந்து வர செய்கிறார். ஜெபத்தை கேட்கிறோம். யோசபாத்தின் ஜெபத்தை கேட்டது மாத்திரம் அல்ல, இங்க அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமோ, இன்னைக்கு இந்த யாக்கோபு நிருபம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்ட நிருபம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்து முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்ப ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது அந்த பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ அன்னைக்கு அவர்களை குறித்து தேவ திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்ப ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பையனை என்ன செய்யணும்? ஆபிரகாமனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவனுடைய திட்டம் இருக்கிறது. வேத வாக்கியம் எழுதப்பட்டு இருக்கிறது, அது நிறைவேறிற்று. என்னைக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ அன்னைக்கு அந்த வேத வாக்கியம் நிறைவேறும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எப்ப நம்மை ஆசீர்வதிப்பா? நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது. அதிலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும் என்று நீ அறிய வேண்டாமோ?
ஆண்டவர் சொல்லாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கு. இன்னைக்கு அநேகர் மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா கேட்டு அதே தப்பு பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க அப்படி சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. திரும்ப அதே காரியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. எத்தனையோ தாசிகள் விபச்சார விடுதியில் இருந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு தன் பாவத்தை விட்டு கடைசி வரைக்கும் ஒரு விதவையை போல கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சகோதரிகள் உண்டு. எத்தனையோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்ந்த உண்டு. என் வீட்டுக்காரருக்குள்ள ஜெயிலில் போய் சென்ட்ரல் ஜெயிலில் ஊழியம் செய்வார். எத்தனையோ பேர் அவர் மரித்த பின்பாக வந்து அவர்கள் அழுதார்கள். கல்லறையில் மாலை வாங்கி போட்டு வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க, நீங்க அவங்க மனைவியா? அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். எனக்கு இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்க வேண்டும், ஆனால் அவங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நான் நடந்தபடினால் என்னை என்ன செய்தாங்க, நல்நடக்கை உள்ளவர்கள் என்று சொல்லி எங்களை விடுதலை ஆக்கியிருக்காங்க. அவரால் தான் எங்களுக்கு இந்த விடுதலை கிடைத்தது. அவர் இயேசுவை பற்றி சொல்லலைன்னா, அவர் வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தரலைன்னா இதை நாங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதிலிருந்து அவங்க திருந்தி மறுபடியும் என்ன செய்வாங்க, ஒரு மனிதனாய் வாழ தொடங்குகிறார்கள். கர்த்தராகிய இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழுகிறாங்க. இதாங்க கிரியை, இதான் கிரியை. ஆபிரகாம் இதை செய்தார். அல்லேலூயா. வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? கிரிய வேண்டும், கிரிய வேண்டும். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் நேசிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இணைக்கப்படும் பொழுது நிறைய பேர் கல்யாணம் ஆவதற்காங்க, கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன, தினேஷ் செஞ்சு சொல்ல முடியுமா? அவன் மனைவியோட என்ன பொருத்தனம் பண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். நாங்க சொல்லி தரோம், அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. என் வாழ்விலும் என் தாழ்விலும் என் துக்கத்திலும் என் சுகவீனத்திலும் நான் என்ன செய்வேன், உன்னை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் சம்பாத்தியத்திலும் என் சரீரத்திலும் உன்னை நான் கனம் பண்ணுவேன். சரீரத்துல பாதி யார் ஆயிட்டாங்க, மனைவி ஆயிட்டாங்க. மனைவி இப்ப சொல்லுவாங்க, நான் பிறர் முகம் பாராதபடி. ஃபர்ஸ்ட் சொல்றதே இவங்க சொல்லக்குள்ள ஆரம்பிக்கக்குள்ள, நாங்க பிறர் முகம் பாராதபடி உன்னையே பார்த்துக்கிட்டு உனக்கே மனைவியா இருந்து என் சரீரத்தினால எல்லாத்தினாலும் உன்னை கனம் பண்ணுவேன் அப்படி சொல்லி இந்த அம்மா அழகா சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கையை பிடிக்கல, அவன் கையை எப்படா பிடிப்போன்னு இருக்கும். பிடிச்ச பின்னாடி தான் தெரியும் பிரச்சனை. அல்லேலூயா. இவனும் சொல்லுவாரு, இவரும் அழகா சொல்லு, நான் பிறர் முகமே பார்க்க மாட்டேன். பார்த்து சொன்னல, எங்க சொன்ன, இங்க வச்சுட்டு சொன்னேன், பைபிளை பிடிச்சி சொன்னேன். அப்புறம் பிறர் முகம் ரொம்ப அழகா இருக்கு, அந்த ஃபிகர் நல்லா இருக்கு, கண்ணை நோண்டணும். அல்லேலூயா. நோண்டணும். எப்படிப்பா வரும்? ஒரு கிறிஸ்துவ மேரேஜ் நடந்த பின்னாடி உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். கடைசி வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன்னு சொன்னியா? அன்பு செலுத்துறேன்னு சொன்னியா? சொன்னீங்களா இல்லையா? கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? கட்டளையை மீறும் பொழுது உன் கிரிய செத்ததா போய்விடும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவங்க தான் உன மனைவி, அவங்க தான் உன் புருஷன். நேசி, அன்பு செலுத்து. நீ நேசித்தா அவர் உன்னை நேசிப்பார். நீ கிறுக்கு பண்ணினா அவர் கிறுக்கு பண்ணுவார். நிறைய கடவுள் என்ன செய்தா, இந்த கிறுக்கு புத்தி வச்சுக்கிட்டு வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிறீங்க. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்களா. அது எங்க இருக்கு பயமா? நீங்க தான் படிச்சிட்டீங்க, அதை சொல்றீங்கன்னு எனக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். கிரியை இல்லை, அது செத்ததா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஆபிரகாம், பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். எந்த ஒரு காரியமோ பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நீ நீதிமானாக்கப்பட முடியும். அப்பதான் தேவனுக்கு சிநேகிதனா இருக்க முடியும். உன்னை நீங்க பலிபீடத்தில் வைக்காதபடி,
நான் சிநேகிதனா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது வேஸ்ட். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியில வரணும். எந்த ஒரு வசனத்தை கேட்டோ உடைக்கப்படணும், அழுகணும். ஐயா நான் பாவி ஆண்டவரே, நான் குற்றம் செய்துட்டேன் ஐயா, நான் மீறுதல் செய்துட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்னை மாத்திக்கிறேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் அன்பு செலுத்துறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன், கர்த்தருக்கு பிரியமா நடக்க நான் பழகிக்கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ரைட்டா 100% கிடையவே கிடையாது. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனா மாற்றிக்கொள்ள வேண்டும் கிரியினால. அல்லேலூயா. ஆபிரகாம் சிநேகிதனாய்தான். இன்னைக்கு நீங்க அவரை சிநேகிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சிநேகித்தா, நான் அதை தான் 1ஆம் தேதி கேட்டேன். உங்க பிள்ளைகளை நீங்க சிநேகிக்கிறீங்க, அது உண்மை. நீங்க சிநேகிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன செய்றீங்க? அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க, அதுக்குடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது அவங்களோட வளர்ச்சிக்கேற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறீங்க. இதெல்லாம் செய்கிறனால தான் நீங்கள் அதை நேசிக்கிறீங்க. சில ஜென்மத்துக்கு அது ஒத்துக்காது. நீங்கள் என்ன பெருசாக செய்துட்டீங்களா? உன்னை யார் பெக்க சொன்னா? உன்னை தெரியாத பெத்தாச்சு. பெத்தன்னு கேட்டாலே இவங்க மண்டையெல்லாம் உடைக்கணும். ஏன் பெத்தன்னு கேட்குறவங்க சபிக்கப்பட்டவர். ஐயோ, யாராவது உங்கள் அம்மா அப்பா பார்த்து ஏன் பெத்தன்னு கேட்டுறாத. நீ உனக்கு ஐயோ. கடவுள் உன்னை சிருஷ்டித்திருக்காரு, உன்னை அனுப்பியிருக்காரு, அவ்வளோதான். நீ பெத்தல வாங்கி கொடு அப்படின்னா எழுதியிருக்கா? பல்ல உடைக்கணும் அந்த பசங்களை. எழுதி நீ பெத்தல செய்யி அப்படி யார் சொல்லி தந்தா உனக்கு? உன் வாழ்க்கை சூனியமாய் போய்விடும். தயவு செய்து உலகத்தான் பிள்ளைகளை காட்டிலும் விசுவாச பிள்ளைகள் மோசமாய் இருக்கிறது. அதுக்காக சொல்லுகிறேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. கிரியை உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு, ஆயுசு நாட்கள் நீடிக்கும். அப்ப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. ஏந்திரி அப்படின்னு சொன்னா ஏந்திரிக்கணுங்க. தூங்குவேன். இன்னைக்கு தூங்குனா இதேதான் வாழ்க்கையெல்லாம் தூங்குவேன். நிறைய படிச்சுட்டு கூட தண்ட சோறுங்க வீட்டுல இருக்குதுங்க. வேலை செய்யலாம், சாப்பிடக்கூடாது. வீட்டுல எந்த வேலையும் செய்யலையே, நீ சோறு தின்னாத, வீட்டுல வேலை செய். வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல வேலை செய்யக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, செய்துதான் ஆகணும். அல்லேலூயா. உடனே கை வலிக்கு கால் வலிக்குது அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத. ஒரு காரியத்தை பார்க்கணும், அதை எடுத்து செய்யணும். ஆரியசாமி இருப்பான், அவன் இங்க வீட்டுக்கு வந்தான்னா உடனே ட்ரம்மை பார்ப்பான். அது தண்ணி காலியாச்சா உடனே கழுவி எடுத்து கவுத்து போடுவான். நான் உடம்பு முடியலையா உடனே போவான். அம்மா நான் டீ போடுவான்னு சொல்லுவான். அம்மா உங்களுக்கு எதாவது செய்து அவனுக்கு தோசையை ஊற்ற தெரியலான்னு போவானுங்க. தெய்யசராவும் அவனும் போவானுங்க. ஊற்றவே தெரியாது இவனுங்க, ஆனால் ஊற்றுவானுங்க. எதையாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறானுங்களா இல்லையா? அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற கிரிய அன்பு, நேசிக்கிறேன். ஒன்னே ஓடுவானுங்க, என்ன வாங்கிட்டு வருது, இது வாங்கிட்டு வருது, அதை வாங்கிட்டு. அப்போ கேட்கக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? இந்த என் பிள்ளைங்க விசுவாசிங்க, என்னை நேசிக்கிறாங்க. அம்மா ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா, இல்லை என்ன செய்யணும், என்ன உன் மாத்திரை வாங்கிட்டு வர்றதா, எதையாவது கேட்கக்குள்ள நமக்கு ரொம்ப ஆசையாக நேசிக்கிறேன். உன் கிரியினால தான் தெரியும். சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட நீ மற்றவங்களை நேசிக்கிறதை காட்டுங்க. உன் அம்மாவை நேசிக்கிறத நீ உன் கிரியினால காட்டு. அவங்க பெற்றுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னை செய்யணும்லாம் அவசியமே கிடையாது. நீ செய், நீ காட்டு, உன்னுடைய அன்பை அவங்களுக்கு காட்டு. அவங்க தன்னறியாதபடி உனக்கு எவ்வளவு செய்யணும், உயிரே கொடுப்பாங்க தான் தாய் தகப்பன். பிள்ளைங்கெல்லாம் சாவடிச்சுட்டு போறதான் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க. நீங்க கிரியினால ஆபிரகாம் சந்ததியா இருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்படி இருப்பீர்களானால் தான் ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருக்க முடியும். என்னை சிநேகிக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நான் அவங்கள சிநேகிப்பேன். அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா தேடுகிறவர்களை பத்தி எடுத்தா ரொம்ப முடியாது. அதனால இப்ப ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆண்டவரை சிநேகிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்கள சிநேகிக்கிறேன். என்ன சிநேகிக்கிறாங்களா, இப்ப நான் அவங்கள சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புங்க. 18வது வசனம். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? நீ அவரை நேசித்தீனா அவர் உனக்கு என்ன செய்வாரு? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஐஸ்வர்யம் இருக்குப்பா, என்ன இருக்கு? என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்கு. அடுத்தது நிலையான பொருள் இருக்குது, நீதி என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இல்ல, திரும்பி அவர் அன்பு காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு,
என்கிட்ட கனம் இருக்கு, நிலையான பொருள் என்கிட்ட இருக்கு, நீதி எல்லாம் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆபிரகாமை பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவன் ஆஸ்தி பெருகி இருந்தது. ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை 7 ஜாதிகளை துரத்தி கர்த்தர் அந்த தேசத்தை கொடுத்தான். அவன் செல்வ சீமானாய் இருந்தான். வேதம் என்ன சொல்கிறது, எங்கிட்ட தான் என்னை சிநேகிதர்களுக்கு நான் சொல்றேன் ஐஸ்வர்யத்தை தருவேன், கனத்தை தருவேன், நிலையான பொருளை தருவேன். நீ அவரை நேசிக்காதபடி, அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்களா சொத்து, அப்பா சேர்த்து வச்சிருப்பாங்களா சொத்து, தாத்தா சேர்த்து வச்சிருப்பாங்களா சொத்து, அதை வாரிட்டு போலான்னு நினைக்காத. நீ ஒழுங்கா தேடு. ஓ சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு பொருளை சம்பாதிக்க கற்றுக்கொள். வெறித்தனமாய் இருக்க வேண்டும். எங்க வீட்டுல எங்க சொத்தெல்லாம் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. எங்க அம்மா வீட்லயே அப்பா வீட்லயே ஏமாத்துறாங்க. நடுத்தெருவுல நின்னோம். என் அப்பா சாவுக்குள்ள சாப்பாட்டு கூட வழி இல்லாத பக்கத்து வீட்டுல அரிசி வாங்கி கஞ்சி வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. 10 பிள்ளைகள். ஒரு வைராக்கியம் வந்தது எனக்கு. வீடுக்கு காலி பண்ணி போகும் பொழுதுல எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத என்ன உள்ளத்துல இன்னைக்கு என் அம்மாவுடைய அன்பை நினைச்சு நான் அழுகாத நாட்கள் கிடையாது. அவங்கள நான் எப்படி பார்த்து கொள்ளணும் ஒரு தீர்மானம் பண்ணினேன். எனக்கு சொந்த வீட்டில் வாழணும்னு ஆசை, எனக்கு சொந்தமா எல்லாம் வேணும், ஆனா பரலோகத்திலையும் எனக்கு சொந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இங்க மாத்திரம் நான் ஆசையை சேர்க்கவில்லை, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்துவேன். நான் பரலோகத்திலையும் பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டு இருக்கேன். ஒரு நாள் நான் மரிக்கும் பொழுது என் ஆண்டவர் அங்கேயும் எனக்கு தருவா. அந்த வைராக்கியத்தோட யாரையும் ஏமாத்தல, யாருடைய சொத்தும் எனக்கு வேண்டாம், ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உன்ட கனம் இருக்குது, மகிமை இருக்கு, நிலையான பொருள் இருக்கிறது, உன்ட நீதி இருக்கிறது. அவங்க அநீதி செய்யலாம், எனக்கு நீதி வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்ன தலை நிமிர்ந்து நினைக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க நேசித்தீங்களோ உங்களை தேடி வருங்க. கனம், மகிமை, ஐஸ்வர்யம் எல்லாமே. நீ போய் பிச்சை எடுக்க வேண்டாம், எங்கேயும் திருட வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம். நீ சரியாய் கர்த்தரை நேசித்தினா உன்னை கர்த்தர் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. என் பலன் நல்லது. நீ தங்கத்தை தேடுற, வெள்ளியை தேடுற, பொன்னை தேடுற. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, என் பலன் உனக்கு போதும்பா, நீ தேடி போவாத, அதெல்லாம் உனக்கு ஆண்டவர் தருவார். அடுத்த காரியம், சுத்த வெள்ளியை பார்க்கலாம் வருமானம் நல்லது. ஏன் வருமானம்? நான் கொடுக்கிற அந்த வருமானம் உனக்கு நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலாம். ஏன்னா ஆண்டு கொஞ்சம் தான் இருக்குது, மாவு கொஞ்சம் எண்ணெய், பஞ்சந்தர் வரைக்கும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். நீ உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பாயானால் வீட்டில் இருக்க அந்த கொஞ்சம் வருமானத்துல கர்த்தர் உன்னை நிறைய நிரப்புவார். அல்லேலூயா. உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு குறையும் வராது. என் வாழ்க்கையில வந்ததே இல்லை. நான் என் வீட்டுக்காரர் செத்த அன்னைக்கு அழுத ஒரே ஒரு காரியம், அவரை எடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும், எனக்கு எப்படி சோறு, நான் மறுபடியும் வலையை எடுத்துட்டு போக மாட்டேன், என்னை காப்பாற்ற வேணும், என்னை நடத்தணும். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தணும். நான் வலையை எடுத்துட்டு போகவே இல்லை, ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிட்டேன், ஆண்டவரை பிடிச்ச இன்னைக்கு வரைக்கும் என்னை கர்த்தர் போசிட்டு நடத்துகிறா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அதெல்லாம் பொன்னையும் வெள்ளியும் நீ தேடி போகாத, அதெல்லாம் நான் தருவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்யான ஆசீர்வாதம், பொய்யான ஆசீர்வாதம். நீ அவரை எவ்வளவு சிநேகிக்கிறியோ அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவ, அப்பொழுது கர்த்தர் மெய்யான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. மெய்யான பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. அப்ப அவர்கள் சிநேகிக்கிறவங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரம் அல்ல, அவருடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவாராம். யார் வீட்டுல எல்லாம் களஞ்சியம் குறைவுபட்டு இருக்குது, யார் வீட்டுல அரிசி இல்ல, யார் வீட்டுல எண்ணெய் இல்ல, யார் வீட்டுல மாவு இல்ல, உங்க வீட்டுல என்ன குறைவா இருக்கு சொல்லுங்க, உங்க களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வேத வசனம் சொல்லுது, நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உபாகம் 28:1 வாசிங்க. இதோட கூட நான் முடிச்சிருவேன், வாசிக்கலாமா? உன்னை என்ன செய்வேன், இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சே ஆனா உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரமாய் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்போது அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால். இதுதான் உண்மை. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
1வது வசனம், வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, கற்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும், உன் மாடுகளின் பெருக்கமும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லியிருக்குது. உன் மிருக ஜீவன்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. அவருடைய கட்டளைக்கு உண்மையா கீழ்ப்படிங்க. உண்மையா கீழ்ப்படிஞ்சா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்க, போகையிலும் ஆசீர்வதிப்ப. உமா பேசுகிற தொட்டி, எண்ணெய் கலச எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருவெல்லாம் கர்த்தர் முறியெடுப்பார். அடுத்து சொல்றாரு 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அப்ப இது பொய் சொல்லாது இந்த வசனம். களஞ்சியங்களை நிரப்புவா. யார் வீட்டுல குறைவா இருக்கு, எவ்வளவு பணம் வந்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க. நீ இல்லன்னு சொன்ன உன் வீட்டுல இல்லையே போயிடும். காலி ஆயிடுச்சு ஆகிட்டுமே, பக்கத்துல போய் நில்லு. ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நிரப்புங்க சொல்லிப்பாரு, நிரப்புவார். காலி ஆயிடுச்சு. உனக்கு விசுவாசமே இல்லையா? கர்த்தர் உன்னை உபயோகிப்பார் இல்லையா? கைட்டு சேர எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேத வசனம் போய் சொல்லாது. என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன் என்பது வார்த்தையினால. இன்னைக்கு நிறைய பேர் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நேசிக்கலைன்னா என்னை கல்யாணம் பண்ண செத்து போயிடுவேன்னு வாங்க. சரி பாவனா போகுது, இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்து போயிடுவான்னு சொல்றானே, நம்மளால இவன் செத்து போயிடுவான், நாம அவனுக்கு வாழ்க்கை கொடுப்போன்னு இந்த பொண்ணு என்ன செய்யும்? வாழ்க்கை கொடுக்கும். அவன் பாப்பான், ஒரு 6 மாசம் வச்சிருப்பான். ஐயோ இந்த பிசாசை போய் கட்டினேன், தெரியாத இதுக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னேனே அப்படி சொல்லிட்டு உன்னை விட்டு ஓடுவான், இல்லை உன்னை போட்டு தள்ளுவான். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசித்தீனா நான் உன்னை நேசிப்பேன், மெய்யான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன், மெய்யான கனத்தை தருவேன். நீயா உன்னை தேடி ஓடி போய் சிக்கல்ல மாட்டிக்காத. இன்னைக்கு பார்த்து வைக்கிறதே உருப்படியா இல்லை. நீயா போய் சிக்கிட்டு தவிக்காத, காலமெல்லாம் கடிந்து விட்டுட்டு உட்காந்துருக்காத. கர்த்தர் உடனே நீ நல்ல சோம் பண்ணு, கர்த்தரை தேடு, நீ அவர் அதிகமாக நேசி, அவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இன்னும் நிறைய வார்த்தைகள் உண்டு, ஆனால் அண்ணன் சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் உன்னை நேசிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அடுத்து சொல்றாரு, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? அதெல்லாம் இல்லையோ? இல்ல. ஆனா இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு சமயம் இல்லைனாலும் ஆண்டவர் உன்னை நிரப்புவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டாம், நீ அவரை நேசித்தா போதும். ஆசீர்வாதம் உடனே தேடி வரும். உனக்கு 10,000 தான் சம்பளமா? 10,000த்துல உண்மையா இரு. கர்த்தருக்கு கொடுப்பதில் நீ உண்மையாரு, அப்போ உன்னை களஞ்சியத்தில் ஆசீர்வதிப்பாரு. நாம தான் ஐயோ 1000 ரூபாய் கொண்டு போய் சபை கொடுக்கணுமா? உனக்கு வேலை கொடுத்தாருல, உன்னை படிக்க வச்சாருல, உன்னை காப்பாத்துறாருல. ஆலயத்தில் என்ன செய்யணுமா? ஆகாரம் மெருக்கும்படி பண்டக சாலையில் உன் தசம்பகத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்து போடுன்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதினாலே வஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல, நீ சோதித்து பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ணவே மாட்டேனோ அப்படி சொல்றாரு. நான் திருமணத்துக்கு முன்னாடி துணி தைச்சேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 1 ரூபாய் அப்போ ஓரம் அடித்தா. அந்த 1 ரூபாவை எங்கள் அம்மா வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. என் அம்மாவை என் தலையில் கட்டிட்டு போனாங்க. என் அம்மா தலையில் கட்டிட்டு போனால என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 10 பைசா எடுத்து வைப்பேன், அதை வச்சுட்டு தான் மறுபடியும் துணி வைப்பேன். அப்போ 7 ரூபாய் 8 ரூபாய் ஒரு ஜாக்கெட் தைச்சேன். இன்னைக்கெல்லாம் தைச்சிருந்தா நிறையா. அந்த 8 ரூபாயில் 80 பைசா எடுத்து வச்சுட்டு உட்காருவேன். நாங்கள் தாயும் பிள்ளைக்கும் 1 டம்ளர் அரிசி போட்டால் போதும். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அரிசியாக போட்டு அந்த 1/2 டம்ளர் என் ஆண்டவருக்கு, இந்த 1/2 டம்ளர் எனக்கும் 1 டம்ளர்ல பாதி அம்மாவுக்கு எனக்கு
வச்ச என்னைக்கு வைக்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து என் வீட்டுல ஒரு குறைவே இல்லை. நான் ஒரே பொண்ணு சம்பாரிச்சு வாடகை கொடுத்து என் அம்மா காப்பாத்தி எல்லாம் செய்ய இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து வர்றதுக்கு அன்னைக்கு கொடுத்ததாங்க. ஆண்டு சொல்ல வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? எதனால வஞ்சிக்கிறோம் ஆண்டவரே? இதாங்க அவருடைய கட்டளை பிரமாணங்களை கை கொண்டு நடந்தா அதுல ஆசீர்வாதம். நீ எவ்வளவு வந்தாலும் ஐயோ கடவுளுக்கு கொடுத்துட்டா இது குறையாயிடும், இஎம்ஐ கட்ட முடியாது, இதை கட்ட முடியாது. சிலர் கொடுத்துட்டு சொல்லுவாங்க ஐயோ நான் தசமம் வச்சுட்டேன். வலது கை கொடுக்கறது இடது கை கூட அறியக்கூடாது. நான் எவ்வளவு கொடுக்குறேன்றது கத்தர் கொண்டுதான் தெரியும். நீ விதைத்ததை தேவன் உனக்கு என்ன செய்வாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விடுவார். நான் கொடுத்தேன்னு சொன்னாலும் அதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. கத்தரை நேசிக்கிறனா ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் செபிப்போம். ஹல்லேலூயா.